நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள். கேட்டதும் கொடுப்பவனே நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அழகான பல திருத்தலங்களை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். வடக்கில் இருக்கும் திருத்தலங்களுக்கு அவ்வளவு எளிதில் நாம் சென்று வர முடியாது. அதற்கு நேரம் காலம் எல்லாம் வந்தால்தான் நாம் செல்ல முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வீட்டில் இருந்தபடி எத்தனையோ ஸ்தலங்கள் நாம் செல்ல வேண்டும் என்று நினைத்த பல ஸ்தலங்களை நீங்கள் தரிசிக்க முடிகின்றது. அந்த விதத்தில் இன்றைய தினம் நீங்கள் காண இருக்கும் திருத்தலம் கணதீஷ் ஸ்ரீ கணேசனின் திருக்கோவில். वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. விநாயக பெருமானுக்கு என்று உரிய ஒரு திருத்தலம். இந்த இடத்தில் விநாயக பெருமான் சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படுகின்றது. ஔவையார் பாடும் பொழுது பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடினார். நாம் அவருக்கு கொடுப்பதெனவோ ஒன்றுதான், ஆனால் அவர் நமக்கு சங்கத்தமிழ் மூன்றையும் தருகின்றார். பாயசமாக அவருக்கு நாம் படைக்கும் பொழுது நமக்கு அவர் வேண்டிய வரங்களை தருகின்றார் என்று ஔவை இந்த பாடலின் மூலமாக கூறுகின்றார். இவ்வளவு மகத்துவம் கொண்ட விநாயக பெருமான் முழு முதல் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். முன்னை முழு முதலே என்று பாடுகிறார்கள். விநாயக பெருமானுக்கு பூஜை செய்யாமல் வேறு எந்த பூஜையை நாம் செய்தாலும் அந்த பூஜைக்கான பலன்கள் நமக்கு கிடைப்பது கிடையாது. எந்த ஒரு ஹோமமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆராதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் முதலில் நாம் விநாயக பெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் பூஜைகளையும் செய்த பிறகு அந்த காரியத்தை நாம் செய்தால்தான் நமக்கு சித்தி கிடைக்கின்றது. அதனால்தான் விநாயகரை சித்தி விநாயகர் என்று கூறுவார்கள். விநாயக பெருமான் எவ்வாறு வந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. பார்வதி தேவி விநாயக பெருமானை உருவாக்கினாள். அப்பொழுது சிவபெருமான் கோபத்தினால் விநாயகரின் தலையை துண்டித்து பிறகு யானையின் தலையை எடுத்து அவர் கழுத்தில் பொருத்திய பிறகு யானை முகனாக விநாயகர் மாறினார். இவ்வாறு யானை முகனாக தோன்றிய விநாயக பெருமானை நாம் அனைவரும் வழிபட்டு வருகின்றோம். 5 கரம் என்று கூறுகிறோம். விநாயக பெருமானுக்கு 4 கைகளோடு தும்பிக்கையும் இருப்பதால் 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று அவரை நாம் பெருமையாக பாடுகின்றோம். பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதால் சிவன் விநாயகரின் உடலில் ஒரு யானையின் தலையை வைத்து அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார். மற்றும் கணதீஷ், அதாவது தேவர்களுக்கே சுவாமியாக இருக்கும் வரத்தை கொடுத்தார். இந்த பூமி இருக்கும் வரை 33 கோடி தேவர்கள் தேவிகளுக்கு முன்பு ஸ்ரீ கணேசனுக்கு பூஜை செய்யப்படும் என்று சிவபெருமான் கூறினார். 3 லோகங்களிலும் எந்த ஒரு சுபகாரியமும் ஸ்ரீ கணேசனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படும் என்று கூறினார். விநாயக பெருமான் எப்படி உடலில் பெரிதாக இருக்கின்றாரோ அதே போல அவர் மனதும் பெரிதாக இருக்கின்றது. பக்தர்கள் என்ன வரத்தை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் விநாயக பெருமான். மோதக ஹஸ்தனான விநாயக பெருமானை நாம் வழிபடும் பொழுது நம் கரங்களில் நமக்கு வேண்டிய வரங்களை தருகின்றார் விநாயக பெருமான்.
கணதீஷ் என்னும் இடத்தில் விநாயகப் பெருமான் சுயம்புவாக தோன்றியதாக வரலாறுகள் கூறப்படுகின்றது. அந்த விநாயகரை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விநாயகரை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் சிவ குடும்பத்தின் பூரணமான அருள் நமக்கு இருக்க வேண்டும். சிவன், பார்வதி, விநாயகர் இப்படி மூவரும் சேர்ந்து நமக்கு அருள் புரிந்தால் மட்டுமே இங்கு இருக்கும் இந்த விநாயகரை நாம் தரிசிக்க முடிகின்றது. இந்த இடத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் செல்ல பிள்ளையான விநாயகர் சுயம்புவாக தோன்றி அனைவருக்கும் அருள் செய்து கொண்டு இருக்கின்றார். விநாயகர் எதனால் இவர்களுக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக இருக்கின்றார் என்று பார்த்தால் அவருடைய புத்திசாலித்தனத்தினால். ஒரு சமயம் நாரதர் ஞானப்பழத்தை எடுத்து வந்து சிவபெருமானிடம் கொடுத்து அதை அவர் உண்ணும்படி கூறினார். அப்பொழுது சிவபெருமான், இதை நான் சாப்பிடுவதை விட உலகத்திற்கு தாயான பார்வதி தேவி சாப்பிட்டால் அது மிகவும் நல்லதை தரும் என்று கூறி அவரிடம் கொடுக்கிறார். பார்வதி தேவி, நமக்கோ வயதாகிவிட்டது, இனிமேல் நம் பிள்ளைகள் தான் எல்லாம், அதனால் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்தாள். 2 பிள்ளைகளையும் அழைத்தாள். முருகனும் வந்தார், விநாயக பெருமானும் வந்தார். இருவரிடத்தில் பழத்தை கொடுக்கிறாள். இருவரும் இந்த பழம் எனக்கு தான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த பழத்தை பாதியாக பிரித்து கொடுக்கிறேன் என்று கூறிய போது நாரதர் இந்த பழத்தை முழுமையாக சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் பலன் கிடைக்காது என்று கூறினார். அப்பொழுது ஒரு போட்டி மாதிரி வைத்தார். அந்த போட்டியில் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் பரிசாக தரப்படும் என்று விதித்தார். அதன்படி முருகப்பெருமான் உடனே அவருடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பினார். அப்பொழுது விநாயக பெருமான் தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி அவருடைய தந்தை தாயான பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். இதனால் ஞான சித்தி தெய்வமாக இருக்கின்றார் விநாயகர். ஞானமே உருவமாக இருக்கும் அந்த விநாயகர் சுயம்புவாக தோன்றிய இடம் இந்த இடம். இந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பக்தர்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார். ओंकाररूपं त्र्यहमिति च परं यत्स्वरूपं तुरीयं त्रैगुण्यातीतमि. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். आदिपूज्यं गणाध्यक्षं उमापुत्रं विनायकं नमामि. இந்த இடத்தில் மேலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த இடத்தில் கோலாசூர் மற்றும் ரத்னாசூர் என்று 2 அரக்கர்கள் இருந்தார்கள். அந்த 2 அரக்கர்களின் தொல்லை தாங்க முடியாமல் பக்தர்கள் அனைவரும் தேவியை சென்று நாடினார்கள். அப்படி அவர்கள் சென்று நாடிய பொழுது மகாலட்சுமி தேவி தோன்றினாள். மகாலட்சுமி தேவி இந்த ரத்னாசுரனை அழிப்பதற்காக சங்கர பகவானை நோக்கி தவம் செய்தாள். அப்படி தவம் செய்த பொழுது சங்கர பகவான் அந்த ரத்னாசுரனை அழிக்கும் சக்தியை மகாலட்சுமி தேவிக்கு தந்தாள். மகாலட்சுமியும் ரத்னாசுரனை வதம் செய்து விடுகிறாள். கோலாசுரனை பார்வதி தேவி வதம் செய்து விடுகிறாள். ரத்னாசுரன் இருந்த அந்த மலைக்கு ரத்னகிரி என்ற பெயர். அந்த ரத்னகிரியில் ரத்னாசுரனை வதைத்த மகாலட்சுமி பிறகு பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இடத்திலேயே தங்கிவிட்டாள். இன்றும் அந்த மகாலட்சுமியின் திருக்கோவில் அங்கு இருக்கின்றது. அந்த மகாலட்சுமி பக்தர்கள் அனைவருக்கும் பயத்தை போக்கி எல்லோருக்கும் வீரத்தையும் ஞானத்தையும் சக்தியையும் தந்து இறுதியில் அவர்களுக்கு முக்தியையும் தர வல்லவளாக இருந்து கொண்டிருக்கின்றார்.
இருக்கின்றாள். விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி ரத்னாசுரனை வதம் செய்து ஏராளமான பெருமைகளுக்கு உண்டானவளாக அந்த இடத்தில் வீற்றிருக்கிறாள். அதே போல எப்படி மகாலட்சுமி இருக்கின்றாளோ அங்கிருந்து சற்று தொலைவில் அங்கு ஒரு சிவலிங்கமும் இருக்கின்றது. கணதேஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கு லிங்கமூர்த்தியாக இருக்கின்றார். இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியம் என்னவென்று பார்த்தால், சிவபெருமானை சுற்றி ஒரு குளம் போல் இருக்கின்றது. அந்த குளத்திலிருந்து நீர் அவருக்கு இயற்கையாகவே அபிஷேகம் செய்வது போல இருக்கின்றது. யாரும் செயற்கையாக எதுவும் செய்யாமல் இயற்கையாக அந்த நீர் சிவபெருமானின் சிரசில் வந்து விழுவது போல அற்புதமான ஒரு காட்சி நமக்கு தென்படுகின்றது. இதை பார்க்கும் பொழுது இறைவன் இங்குதான் இருக்கின்றான் என்ற உணர்வு நம் அனைவருக்கும் வருகின்றது. சிவோஹம் சிவோஹம் சிவஸ்வரூபோஹம் சிவோஹம் சிவோஹம் விநாயக பெருமானை பற்றி பாடும் பொழுது வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என்று பாடுவார்கள். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப, கோட்டி சூரியனின் பிரகாசம் எப்படி இருக்குமோ அதுபோல பளிச்சென்று இருக்கிறார் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானிடம் சென்று நாம் வழிபட்டால் நம் விக்னங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம் வினைகளை தீர்த்து எப்பொழுதும் நமக்கு அருள் பாலித்து நம் காரியத்தை சித்தியாக்குகின்றார். அப்பேற்பட்ட விநாயகரின் இந்த திருக்கோவில் விநாயகரின் உருவமாக கூறப்படுகின்றது. விநாயகரின் ஷரீரமே இந்த கணேஷ் என்று கூறுகின்றார்கள். இந்த இடத்தில் கடல் அலைகள் இருக்கின்றன. அந்த கடல் அலைகளே விநாயகர் பெருமானின் காலை தழுவுகின்றது என்ற காட்சியையும் நாம் இந்த இடத்தில் காண முடிகின்றது. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்தில் நாம் சென்று விநாயகரை வழிபடும் பொழுது நமக்கு ஜன்ம சாபல்யம் ஆனது போல் தோன்றுகிறது. இந்த இடத்தில் நாம் சென்று வழிபடுவதனால் மனதில் நிம்மதி கிடைக்கின்றது. மனதில் கிடைக்கும் நிம்மதியினால் நமக்கு ஞானமும் பிறக்கின்றது. ஞானத்தினால் தெளிவு கிடைக்கின்றது. இறை அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்பதற்கு உரிய காரணமே இந்த ஞான சித்தி நமக்கு கிடைத்தது என்பது. இப்படி அனைத்தும் இந்த கணேசரை சென்று நாம் வழிபட்டால் நமக்கு நடக்கின்றது. त्वमेव प्रत्यक्षं तत्त्वमासि त्वमेव केवलं तर्कासि त्वमेव केवलं तर्कासि त्वमेव केवलं हर्तासि। गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पत आन शृण्वन्नोतिभिः எப்பொழுதுமே விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி மிகவும் சிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த கோவிலிலும் விநாயக சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த விநாயக சதுர்த்தி அன்று நம் வீட்டில் நாம் விநாயகரை அமைத்து அவருக்கு வழிபாடுகள் செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்து
அடுத்த ஆனந்த சதுர்த்தி வரையில் அவர் நம் வீட்டிலேயே இருக்கின்றார். அதன் பிறகு அவரை நாம் வழி அனுப்பி வைக்கிறோம். வழி அனுப்பி வைத்து அடுத்த விநாயக சதுர்த்திக்கு மீண்டும் அழைக்கின்றோம். அவர் வரும் பொழுது நம் இல்லத்திற்கு ஏராளமான மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை வைத்து அவரை நாம் வழி அனுப்பி வைக்கிறோம். அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அந்த இடத்தில் மட்டும் இல்லை, இங்கும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அதை தீர்க்க வல்லவராம் இங்கு இருக்கும் விநாயக பெருமான். जय गणेश जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा। 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 दीनन की लाज राखो शंभु सुतवारी, दीनन की लाज राखो शंभु सुतवारी। कामना को पूरा करो जग बलिहारी, कामना को पूरा करो जग बलिहारी। हार चढ़े फूल चढ़े और चढ़े मेवा, माता जाकी पार्वती पिता महादेवा। हार चढ़े फूल चढ़े और चढ़े मेवा, माता जाकी पार्वती पिता महादेवा। जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा। जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा। जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा। கணதீஷில் இருக்கும் அந்த கணேசரை சென்று தரிசித்து அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைய தினம் வேறொரு திருக்கோவிலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.